ஆனா சத்தியமா ஜெனி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுதான் கஷ்டமா இருந்துச்சு. விஜய் இப்படி பேசுறப்ப உண்மையிலே ஏதோ கோவப்பட்டானோ. உங்க முன்னாடி நாங்க சண்டை போட்டோமா வீட்டுக்கு வந்து. ஸ்னேகாவோட ரியல் ஃபேஸ் இதா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னடா எப்படி என்னடா வெளிய சுத்துறீங்க அதட்றாம்ப. ஹே गाइस, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ गाइस, என்னடா ரொம்ப நாள் கழிச்சு பின்னாடி ஒரு 2 உருவம் இருக்கு. யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பாத்திருப்பீங்க. The best trending couples. Recreation couples. ஆமா, இப்போ நல்ல விவரமா எங்களை விட்டுட்டு வீடியோ எடுக்க போறாங்க गाइस. நீங்க நல்லா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எத்தனை வீடியோ பிரகன் ஸ்னேகா கூட இல்லாம தனியா போடுறீங்க, அவங்க என்னைக்காச்சும் நீங்க இல்லாம வீடியோ போடுறாங்களான்னு கேளுங்களேன். நல்லா அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போறீங்கல்ல. அப்ப இன்னைக்கு வாங்க டெய்லி லைவ். டெய்லி லைவ் மத்தியில பிரகன். ஆமா, லைவ் at 9 PM ஷார்ப்பா வந்துருங்க. அப்ப லைவ்க்கு நம்ம எத்தனை மணிக்கு லைவ் போறோம் கூட உங்களுக்கு தெரியல. அதுல நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜெனி விஜய் ஸ்னேகா 4 பேருமே நாங்க நல்ல க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் நாங்க. ஆனா என்கிட்ட அவன் அந்த பிராங்க் பண்றான். ஏய் இல்ல, நம்ம 4 டேஸா மீட் பண்ணல. சொல்றாங்க நாங்க ஒரு 4 நாளா நைட்டு கூப்பிடும் போதெல்லாம் தம்பிக்கு சரியில்லை அப்படி இப்படினே இருந்தானா. உண்மையா நாங்க எப்படி திரும்ப பிராங்க் எடுக்கலாம் இருந்தோம். என்ன விஜய் என்ன சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டு போயிட்டானே அப்படி இருந்தா பிராங்க். நீ கொஞ்சம் போன் அடிச்சு பேசுங்க, நான் அடிச்சு எடுக்க மாட்டேன். நான் நம்பி இருக்க மாட்டேன் விஜய் உங்கள. நம்பற மாதிரி பேசுங்க விஜய் நான் நம்பவே மாட்டேன். எப்ப எடுக்கலாம் பிளான் தெரியுமா? ஒரு நேரம் உங்க முன்னாடி நாங்க 2 சண்டை போட்டோமா வீட்டுக்கு வந்து. நீ கூட கேட்டிங்கனா ஏன் ஒரு அந்த வீடு பார்க்க போகும்போது. ஆமா ஆமா ஆமா, அன்னைக்கு வீடு பார்க்கும்போது அன்னைக்கு நைட் எடுக்கலாம்னு இருந்தோம். ஆமா, அன்னைக்கு கொஞ்சம் டல்லா தானே இருந்தீங்கனே. நீங்க அப்ப அன்னைக்கு சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்பி இருப்பேன். மைக் கேட்டோம், அதுக்கு தான் நீங்க ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்படி இவன் என்ன பிராங்க் பண்றானே தெரியல. நானு ஸ்னேகா நைட் என்ன ஸ்னேகா நேத்து நைட்டு உண்மையா யாருமே நம்பவே மாட்டாங்க நான் பிராங்க் பண்ணனும்னா. இல்ல கமெண்ட்ஸ்மே அந்த அளவுக்கு வரலையே. பிரகன் ஸ்னேகாவோட ரியல் ஃபேஸ் இதா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வரல. இல்லைன்னா நாங்களும் நைட்டு போறேன், என்னடா இவன் 11:30க்கு அடிக்கான், இத்தனை மணிக்கு இவன் அடிக்க மாட்டானே. அதுவும் விஜய் போன்ல இருந்து வருது, அவன் போன்ல இருந்து கூட வரல, விஜய் போன்ல இருந்து வருது. எனக்கு விஜய் 11:30க்கு அடிக்கவே மாட்டா. என்ன திடீர்னு அடிக்கான். சரி அவன் போன் ஏதோ ஆயிட்டு போல, சரி பேச என்னெல்லாம் கேட்டேன். எடுத்ததுல இருந்து திட்டான். என்ன நீங்க என்னடா எப்படி என்னடா வெளிய சுத்துறீங்க அதட்றாம்ப. ஜெனி இப்படி இவன் பேசவே மாட்டான். நான் வேணா ஜெனியை திட்டி இருப்பேன். இது வரைக்கும் அவன் திட்டியோ ஹார்டாவோ ரூடாவோ எதுவுமே பேச மாட்டான். எது சொன்னாலும் சரிண்ணே. அதுக்கு மேல பேசாதவன் என்ன நீங்க எப்படி போலாம், அது எப்படி போலாம் நீங்க அப்ப அவ்வளவுதான் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் நினைச்சிருக்கீங்க, நாங்க வேற அப்படி இப்படிங்க அவன் போன்ல. ஆனா சத்தியமா ஜெனி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்ல ராத்திரி நாங்க பேசுனீங்க சீரியஸா எடுத்துறீங்க. நான் சீரியஸா நான் எடுக்கலன்னு. ஆனா நீ அந்த புதுசா பேசணும்னா அது ஒரு மாதிரி லைட்டா என்ன புதுசா திட்டுறானே நம்மள அதட்டுறானே அந்த ஒரு இது. ஆனா எனக்கு அதை நம்ப முடியல. நான் நம்பி இருந்தானே இன்னும் ஹர்ட் ஆயிருப்பேன். நான் நம்பல. அவன் பிராங்க் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியும் கொஞ்சம் ஹார்ஷாலாம் பேசியிருந்தா நல்ல. நான் ஹார்ஷாலாம் பேசுறேன். நம்ம கேரக்டர் அப்படித்தானப்பா, நம்ம ஜாலியா. நான் உன்ட்ட அப்படிதான் சொன்னேன். என்னடா நீங்க கோமே போட மாட்டீங்களான்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன், நான் கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணுவேன், நீ சொன்னதுக்கெல்லாம் பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த வேலை சிரிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொன்னேன். எங்க மாமனார் மாமியார் அவங்களும் பயந்துட்டாங்களே. 2 பேரும் ஸ்பீக்கர். எனக்கு ஒரு பாதாம் ஷேக் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இவன் பொண்ணுல. இவன் மாமியார் எனக்கு ஒரு பாதாம் ஷேக் ஆர்டர் பண்ணு பிரகன். அவரு எங்க அப்பாவும் வெளியே வந்துட்டு கேட்க, என்ன அந்த பையன் இப்படி பேசுறான். இல்லப்பா நீ கட் பண்ணிட்டு 2வது கால் பண்ணுவீங்களான்னு கேட்டல. அப்போ ஸ்னேகா போன் என்கிட்ட கொடுத்துட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு வச்சுட்டான், உண்மையிலேயே கோவப்பட்டானோ அப்படின்னு ஸ்னேகா சொல்றா. அப்பெல்லாம் இருக்காதுப்பா, கொண்டாந்து நான் போனை வாங்குறேன். அப்ப எங்க அப்பா என்கிட்ட பேசுறாரு, என்ன ஜெனி ஏன் இப்படி பேசுறான், எதுவும் சண்டே அவங்களுக்குள்ள. இல்லப்பா வேற ஏதோ பண்ணிருப்பான்னு கரெக்டா போனை எடுத்து நான் கால் பண்ண போறேன், நீ கால் பண்ணிட்டேன். இது ஒரு திருத்தம். எங்க அப்பா அப்படின்னு சொன்னது வந்து என் அப்பா, என் மாமனார். ஆமா, அவன் என் மாமனார் வந்து கேட்காரு, அந்த பையன் ஜெனி ஏன் இப்படி பேசுறான். இல்லப்பா அவன் ஏதோ பிராங்க் ஏதாச்சும் பண்ணிருப்பான், அவன் இப்பெல்லாம் பேச மாட்டான். இருங்க நான் போன் பண்றேன்னு போன் அடிக்க, அப்பா அடிக்க, அப்பவும் அவங்க பக்கத்துல ஸ்பீக்கர் போடுறேன். இல்ல திருப்பி அடிச்சு அடிக்க மாட்டீங்களோ எடுத்த உடனே மிரட்டினது பார்த்தல. நீங்க அடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு கட் பண்ண வீடியோல கூட சொல்லிருப்போம் பாருங்க, இப்போ உடனே அடிப்பாங்க அப்படிங்க. இல்ல என் கையில ஜூஸ் இருந்துச்சு, போன் ஜூஸ்னால அடிக்க முடியல. அவன் நானே அடிச்சு சரி சண்டை போடு திருப்பி போன் எடுத்த உடனே அதட்டுறான். கட் பண்ண திருப்பி அடிக்க மாட்டீங்களா நீங்க. அப்போ உண்மையிலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி உண்மையிலேயே எதுவும் சண்டை தான் போல, கோவத்துல தான் இருக்கானா. இல்ல என்னல என்ன அப்ப நீங்க எவ்வளவு சொன்னாலும் சண்டை போட மாட்டீங்களா அப்படின்னு. ஆமால நான் சண்டை போடுறேன். அப்ப பிராங்க் தானே எடுத்தோம் நாங்க.
ஆனா நான் போன்லயே கண்டுபிடிச்சேன். நான் போன்லயே பிராங்க் விஜய் எதுவும் உண்டா உனக்கு? நல்ல பையன் கிடையாது என்ன? அதெல்லாம் கிடையாதா? என்னமா அதான் அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றேன். அதான் எனக்கு இன்னொன்னு ஸ்னேகா, விஜயும் நேத்து நம்மள கண்டுக்க சொல்றாங்களோ, நம்மள கண்டுக்க மாட்டேங்காங்க நம்மள பத்தி. அவளும் அப்படி பேசினாலும் எனக்கு காதுல நிறைய பாயிண்ட்ஸ் வரை எடுத்துட்டாங்க. நான் பார்த்த வீடியோ பார்த்தேன், கிட்ட நின்னுட்டு ஃபுல் வேலையை பார்த்தது இவ தான் பாத்திருக்கா. எனக்கு அதுதான் கஷ்டமாயிருச்சு. விஜய் இப்படி பேசுறப்ப உண்மையிலே ஏதோ கோவப்பட்டானோ, நம்ம கூப்பிடல தனியா ஆடிட்டோம். ஏன்னா மோனிகா டான்ஸ் வந்து இவன் தனியா ஆடினான், தனியா ஆடி போட்டிருந்தான். சரி அப்ப நம்மளும் வீட்டுக்குள்ள வச்சு எடுப்போம். நாங்க வெளியே போய் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். சரி வீட்டுக்குள்ள எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளதான் மோனிகா ஆடி போட்டோம். அதை பார்த்துட்டு தனியா அவங்க ஆடிட்டாங்களோ நான் அதே நினைச்சேன். இவன் ஏதோ வேணுக்குன்னு வளர்றான். அது பழைய சட்டை, இவ எடுத்து பழைய ட்ரெஸ். பெங்களூர் ஆனா அது ரெட் கலர்ல இருந்துச்சு. ரோஸ் கலர் தானே நீங்க எடுத்தீங்க? ரெட் கலர் ஆக்சுவலா அது நீங்க 2 பேரும் ஒன்னா எடுக்க வேண்டியது. பெங்களூர் நம்ம போய் நம்ம ஃபேமிலியா போயிருக்க வேண்டியது. சில சரி விடுங்க, அந்த டாபிக்லாம் வேண்டாம். டாபிக் வேண்டாம். ஆனா துஷ்ட சக்திகள் பத்தி பேசக்கூடாது. நம்ம போவோம், அடுத்து பெங்களூர் போவோம். அடுத்த சிசிஎலுக்கு நம்ம தான் கேரளா போறோம். அதுக்கப்புறம் பெங்களூர் போவோம். அடுத்த சீசன் வருது இல்ல, அடுத்த சீசன், அதுக்கும் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அதுல வந்துட்டு எனக்கு என்ன வாங்கி கொடுத்த அந்த ஐடி கார்டு? உனக்கு வந்து க்ரூ வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நாங்க இன்ஃப்ளூயன்சர், நீங்க க்ரூல வந்தீங்க. அந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதுல எனக்கு 3 ஐடி கார்டுல மட்டும்தான் இன்ஃப்ளூயன்சர்னு போட்டுருந்துச்சு. இன்னொரு கார்டு இல்ல. அந்த கார்டுக்கு பதிலா 2 இன்ஃப்ளூயன்சர், 1 க்ரூ, இன்னொன்னு ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு. 4 கார்டு வாங்கி தான் அந்த சீசல் போனோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் சீசல் போக போகிறோம். ஸோ இப்போ எங்கடா காரில் போயிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்பீங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் ஜம்முன்னு. அது வந்து எங்கள் 2 பேர் சேனலுமே வரும், எல்லா சாங்ஸுமே வரும். நாங்கள் ஒன்றா டான்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இப்போ நேரம் வண்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஜூஸா சாப்பிடையான்னு தெரியாம சுத்திட்டு இருக்கோம். வாரம் விடமாட்டேன். ஜூஸா சாப்பிடையான்னு தெரியல, என்ன செய்யலாம்? ஜூஸ் குடிப்போம் ஃபர்ஸ்ட். அப்போ கடைக்கு போயிட்டு ஹோட்டல்ல போய் ஜூஸ் குடிப்போமா? அங்க ரேட் அநியாய ரேட்டா போடும். ஜூஸ் கடைக்குன்னு போய் ஜூஸ் குடிச்சாதான் பிரகன் ரேட் கம்மி. ஸ்னேகா நேத்து ஃபன் நடந்துல சொல்லலையா? என்ன பண்ணு? இல்ல நமக்கு வந்து தூத்துக்குடிக்கு ரோஜ் பார்க் கிட்ட வந்து 40 rupees ஆமா ஒரு கடை வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த டர்ஃப் அங்க நாங்க 4 பேர் போயிட்டோம். நானு, அப்பா, அம்மா, பிரகன் 4 பேர் போயாச்சு. நேத்து ஒரு பாடி விழுந்திருக்கும். நாங்க இவ்வளவுதான் கொஞ்சம் எல்லாத்துலயுமே சின்ன பால் தான் தருவாங்கன்னு நினைச்சோம். இங்க இவ்வளவு பெரிய கிளாஸ்ல, ஆனா ஒர்த்துக்கு தரமானது. டேஸ்டும் சரி, எல்லாமே ரேட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே தான். ஆனா கிளாஸ் இவ்ளோ பெரிய கிளாஸ்ல கொடுத்துட்டாங்க. ஆரஞ்சு ஜூஸ் தராங்களே, ஒரு ஜக்கு நிறைய இருக்குல, 80 ரூபாய்க்கு. 80 ரூபா இவ்வளவு ஹைட் இருக்கும். எங்க மாமியார் பார்த்துட்டு தலை சுத்திட்டு, ஐயோ இதை நான் குடிச்சேன்னா பாடி ஆயிடுவேன்னு கடைசி வரைக்கும் ஃபுல்லா குடிக்கல. ரோஸ் மில்க்கும் அப்படி நான் ஃபுல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு இருந்தேன். ரோஸ் மில்க்கும் 60 ரூபாய்க்கு ஒருத்து, நல்ல பெரிய பாட்டில். சூப்பர். அப்ப 1 வாங்கி 2 பேருக்கு நாங்க அத குடிச்சிட்டு நாங்க 4 பேத்துக்கும் 1 வாங்கிட்டோம். இவ வீட்டுக்கு போய் வாமிட்டு, எனக்கும் கிறுகிறு ஆயிட்டு. எங்க அம்மா ஃபிளாட், அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பாத்திரம் விளக்குன்னு சொன்னவங்க வீட்டுக்கு போய் ஃபிளாட் ஆயிட்டாங்க. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு வருமா 11 மணிக்கு வேஸ்ட் பண்ண முடியாது. டேஸ்ட் நல்ல ரேட் கம்மிக்கு சூப்பரா இருக்கு. 10 ரூபாய் டீ குடிச்சோமா? ஆமா. படைய தின்னோம். நீட்டு உங்க அப்பா அவங்க அம்மாட்ட இதுக்கு தான் நான் நைட் வர மாட்டேன்னு. இப்போ வந்து நீ மாட்டிக்கிட்டியா? நல்லா சாப்பிட்டோம். கேப்சி போமா? சோ ஜூஸ்னு ஒண்ணே அதான் ஞாபகம் வந்துச்சு. கேப்சி வேண்டாம், ஜூஸ் இருக்கு. கேப்சில ஜூஸ் இருக்கு அதுல. ஏவா கடனா பக்கத்துல கேப்சி தான் இருக்கு. பேசாம கேப்சில சாப்பிட்டுறோமா? அங்க ஜூஸ் இருக்காது. ஜூஸ் இருக்கும் பே. இதுல எப்படி போறணும், ஒரு டீ கடை இருக்கும் நினைச்சேன். ஆமா லெஃப்ட் சைடு. சரி அப்ப டீ குடிச்சிட்டு கேப்சில பிளேட் தட்டே இல்லாம வச்சிருக்காங்க. என்ன 4 மணிக்கு ஒண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன். 4 மணி ஆயிட்டோ. ஆமா தொடச்சு வலிச்சு வச்சு. ஓகே கைஸ், நாங்க வந்து கடைக்கு போயிட்டு பண்றோம். இந்த கார் ஆங்கிள் vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என் மண்டை பாதி தெரிஞ்சிருக்காது. ஆமா ஸ்னேகாக்கு விஜய் மட்டும் தான் நல்லா தெரிஞ்சிருப்பா. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நம்ம அப்படியே போயிட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. நான் டயட், அதனால ஒரே ஒரு சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஒரு சிக்கன். நானும் டயட் தான் பாருங்க.
எவ்வளோண்டு சோறு சாப்பிடுறேன். நான் ஒண்ணுமே ஆர்டர் எல்லாம் கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுங்க இதை எடுங்க அதை ஆர்டர் பண்ணுங்க இதை ஆர்டர் பண்ணுங்க சிக்கன் சூப்பு தாங்க பார்பிக்யூ தாங்க. நான் வந்து ஒரு சிக்கன் சூப் சொல்லியிருந்தேன், அப்புறம் ஒரு சிக்கன். நான் டயட் இருக்கேன். அவ்வளோ டயட் இருக்கியா? எல்லாருமே டயட்டுன்னு சொல்லிட்டு தான் திம்பாங்க. என்ன ஸ்னேகா? அது யாருக்கு தெரியாது, நான் டயட். நான் டைப்